எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் எக் சில்லி செஞ்சு காமிக்க போகிறேன். எக் சில்லி ஃப்ரைட் ரைஸ்க்கு பிரமாதமான காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, முட்டையை நல்லா வேக வச்சு அது வந்து குவார்ட்டர்ஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் அந்த கபாப் மசாலா மாதிரி அந்த முட்டைக்கு அவுட்டர் கோட்டிங் ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி தயார் பண்ண போகிறேன். அதுக்கு சோள மாவு, மைதா மாவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், உப்புத்தூள் அண்ட் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அடித்த முட்டை ஒன்று சேர்த்து கம்ப்ளீட்டாக இந்த பஜ்ஜி மாவு மாதிரியே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு இதில் முட்டையை முக்கி நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் அலாங் வித் ரெசிபி இன் டீட்டெயில் வந்து என்னோடய ப்ளாகில் இருக்குது. ப்ளாக் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதாவது அபவுட் பாரில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை வந்து நல்லா வேக வச்சுருக்கிறத எடுத்து ஒன்று ஒன்றா அந்த மாவில் முக்கிட்டு நான் இப்போ வந்து அதை ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா மிதமான தீயில் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இந்த பஜ்ஜி மாவு கோட் பண்ணி அந்த முட்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் அதை எடுத்து வடித்து நம்ம மசாலா தயார் பண்ணணும். இதே ரெசிபி வந்து நான் இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் வீடியோவோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. குழந்தை, பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மசாலா தயார் பண்ண போகிறேன். அந்த முட்டையை வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டேன். இப்போ மசாலாக்காக பொடியாக நறுக்கின பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா எல்லாமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த வெங்காயத்தாழை இதில் வந்து நம்ம சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கூடும். கொஞ்சம் லைட்டாக வெங்காயத்தாழம் சேர்த்துக்காங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்ல லைட்டு பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப பேருக்கு வந்து இந்த இஞ்சி பிடிக்கும். ஸோ வந்து இஞ்சியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அது கூட சேர்க்கலாம். இந்த பூண்டு வந்து பொடியாக நறுக்கி சேர்க்குறது பிடிக்கலைன்னா அதை விட்டுடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் அண்ட் கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் இல்லைனா க்ரீன் சில்லி சாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த சைனீஸ் சால்ட், அதாவது அந்த டேஸ்ட் மேக்கர்னு கிடைக்கிறது. ஸோ அதை வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த டேஸ்ட் மேக்கர் வந்து ரெகுலராகலாம் ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல. என்றைக்கெல்லாம் சைனீஸ் ரெசிபி செய்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம சேர்த்து சாப்பிட போகிறோம். ஸோ நாட் அ இஷ்யூ. ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்தாக்கா அந்த டேஸ்ட் அதிகமாக கூடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஸஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஷெஜ்வான் சாஸும் நான் சேர்த்துருக்கேன். ஷெஜ்வான் சாஸோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஷெஜ்வான் சாஸை நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ரெசிபீஸ்க்கு நீங்கள் செய்யலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த முட்டை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணிடணும். கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அந்த எக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அது வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு 4லேருந்து 5 முட்டை அளவுக்கு நான் வந்து வேவிச்சு கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி வந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. அது ஜஸ்ட் ஒரு பெரட்டி நான் வந்து சர்வ் பண்ணிட போகிறேன். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். பை பாய்.